எல்லாரும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய மார்க்கத்தை படித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மஜ்லிஸ்ல ஒருத்தர் கேட்கிறாரு ஒரு கேள்வி, என்ன மேராஜ்ல எப்படி ரசூலுல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கண்டாரு அப்படின்னு. இந்த கேள்வி வந்த உடனே நம்ம சிலர் அந்த டைம்ல தான் அறிவை நிரூபிக்கிறது விளங்கிட்டா. அது என்னன்னு சொன்னால் விரிவாக சொல்லப்பட வேண்டிய விஷயம் விட்டு 1/2 மணி நேரத்துக்கு என்ன செய்யறது, அதை இழுத்துட்டு மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கண்ட சிஸ்டம் நவீனம் அது இது விஞ்ஞானம் எல்லாம் கொண்டு வந்து போட்டு விளங்கப்படுத்தி முடிச்ச உடனே அவர் கடைசியில் சொல்லுவாரு, எனக்கு உங்களோட பதில கொஞ்சம் திருப்தி இல்லை என்றாலும் இன்ஷா அல்லாஹ் இன்னொரு முறை பார்க்கிறேன். அவ்வளவுதான். என்ன இங்க 4 பேர் அதுக்குள்ள குழம்பிப்பான். அதான் இவர் சொன்னதுல இன்னும் கொஞ்சம் இடிக்குது. இந்த பதிலை விட நம்ம என்ன சொல்லணும் தெரியுமா, சிம்பிளாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் ரசூலுல்லாஹ்வை மேராஜுக்கு எடுத்தான் தெரியும் தானே. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தஆலா காட்ட வச்சான், ஓகே தானே. பிறகு என்ன பிரச்சனை இதுல என்ன இல்ல, அந்நியர்கள் கேட்கிறாங்க. அந்நியர்கள் எங்கேயா மேராஜை பத்தி கேட்டதை கண்டிக்கிறீங்களா? அந்நியர்கள் பேர்கள் இன்றைக்கு எங்கட வாய்கள் என்ன செய்யுது, ஒழிச்சுக்கிட்டு இருக்குது. அந்நியர் பேர்ல எல்லாம் போடுறது. அவன் எவனு கேட்கல, இவன் கேட்டவர்கள் அவனுக்கு கேட்ட இப்படி ஒரு கேள்வி இருக்குதாண்டு. இந்த ஃபித்னா என்ன செய்யக்கூடாது, உருவாக்க கூடாது. இதற்காக வேண்டி அறிஞர்கள் போட்ட ஒரு வாசல், நல்ல முறையில் புரிந்து வாசல் இது. ஆனால் ஃபித்னா கிளம்பிட்டு எங்களை தலைக்கு மேல வந்துட்டு சொன்னால் அறிஞர்களுடைய பொறுப்பு என்ன, விளங்கப்படுத்தணும், அதை சொல்ல வேண்டும். இது எந்த கடுமைக்கு பாதிப்பாக இல்லை. நாம் அவர்களோடு பழகலாம், நாம் அவர்களோடு பேசலாம், நாம் அவர்கள் விஷயத்தில் எங்களால் ஒரு தாக்கம் செலுத்த முடியும் என்றால் அவர்களோடு என்ன செய்யலாம். நீங்க தான் முஅத்திராக இருந்தால் அவர்களோடு பழகுவதனால அவர்கள் மார்க்கத்தை விளங்கி இந்த பக்கத்துக்கு வருவாங்கன்ற சான்ஸ் அங்க இருந்தா நீங்க கூடுதலாக என்ன செய்யணும், பேசுற ஒரு முக்கியமான ஒரு நவீன கால மார்க்க அறிஞர்கள் கேட்கப்படுகிறது. அதாவது நாங்க அஹ்லுல் பித்அவோட முகாலத்தா பண்ணலாமா அப்படின்னு அவர் சொல்றாரு, இன் குன்த அன்தல் முஅத்திர் ஃபீஹிம், நீங்க தான் அவர்கள் என்னது தாக்கம் செலுத்தக்கூடியவராக இருந்தால் என்ன ஃபகாலித். இது யார் முடிவெடுக்கணும், எல்லாரும் அப்படித்தான் முடிவு. என்ன கேளு நான் பாத்துக்கிறேன் சொல்ல என்னது முடிவெடுப்பாங்க. தஜ்ஜால் வார நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முடிஞ்சவங்க ஓடிடுங்க. ஏண்டா அவரை சந்திக்க வார ஒருத்தன் எப்படி வருவான் தெரியுமா, நான் பாத்துக்கிறேன்னு தான் வருவானா. ஆனா அங்க போனவர் என்ன காபிரா, அது இதுக்கு மேல நம்ம நம்பாம தான் வேலையை தெளிவான எல்லா அத்தாட்சி வந்தாச்சு தானே என்று தஜ்ஜாலை நம்பிட்டு தான் என்ன செய்வான், வெளியே வருவான். எனவே அவரவர்களுடைய அந்த இதை வச்சு நம்ம என்ன செய்யணும், முடிவெடுக்கணும். இது மிக முக்கியமாக புரிந்து கொள்ள அன்புள்ள சகோதரர்களே. இது நான் சொல்லக்கூடிய விஷயம் பிதஅத்வாதிகளை பகைத்து நடத்தல் ஒதுக்கி நடத்தல் என்பதை பொறுத்த வரைக்கும் எப்ப என்று சொன்னால் அவருக்கு நம்ம இடம் கொடுப்பதனால, அவர்களுக்கு சந்தர்ப்பம் கொடுப்பதனால் ஹுராஃபாத்துக்களும் தவறான நம்பிக்கைகளும் மோசமான எண்ணங்களும் எங்களுக்குள்ள வருமாக இருந்தால் மிக தவறு. அதை நம்ம வாசலை என்ன செஞ்சிடணும், மூடிடணும். ஆனா இன்றைக்கு நிறைய பேரை நீங்க பார்க்கலாம், அதை சமாளிக்கக்கூடிய நிலைமை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அதெல்லாம் பிரச்சனை இல்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இட்டு கட்டப்படும். ஆனா அதை கேட்டுட்டு என்ன செய்வோம், சர்வசாதாரணமாக இருக்கக்கூடிய அம்சத்தை நீங்க பார்க்கிறோம். ஆனா அப்படி நம்ம ஒரு மூமின் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஒரு மூமின் இருக்கக்கூடாது. ஃபித்னாவுக்குரிய பாபுகளை எப்பொழுது மூடிக்கொண்டே இருக்க வேண்டும்.